அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு டயர்டாக இருக்கும். அண்ட் லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங் அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஒர்க்கிங்கை எந்த மாதிரி கொண்டு போகிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த கையோடவே ஃபைஹா பேபி வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டாங்க. ஸோ நானுமே ஹோம்ஒர்க் பண்ணும்போது சும்மா உட்காந்துருக்காமல் நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை சைடில் முடித்த மாதிரி இருக்கும், என்ன ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு துணி மடிக்கும்போது கொஞ்சம் போரிங்காகவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் ஓட விட்டுட்டு இல்லை டிவி ஏதாச்சும் ஓட விட்டுட்டு துணி மடித்தா கூட கொஞ்சம் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். சில குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாங்க. நம்மளாம் ஞாபகப்படுத்தணும் ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்ட்டு. ஆனால் ஃபைஹா பேபியை பொறுத்தவரை அந்த ஹோம்ஒர்க்கை முடித்தாதான் நைட்டு தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து குரூப்பில் வந்து அனுப்பிடுவாங்க என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் ஃபோனில் வரல அப்படின்னா டைரியில் எழுதிட்டு வந்துடுவாங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னாலுமே எனக்கு என்னோடய மேம்க்கு கால் பண்ணி கேளுங்க என்ன ஹோம்ஒர்க்கு அப்படின்ட்டு அடம் பண்ணுவா. அதனாலேயே அவளோட ஹோம்ஒர்க் முடிஞ்சு அப்படின்னா தான் எனக்கு நிம்மதி. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு துணி மடிச்சுட்டேன், மஹரிபிஷா தொழுது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மாதிரி தோணும், பீரியட்ஸ் டைமில் மட்டும் நமக்கு மூட் ஸ்விங் ஆகுது. பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட அந்த மாதிரி ஸ்விங் ஆகும். அதனால ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். பட்டு நைட்டுக்கு டின்னர் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணுங்க ஒரு ஐடியாவே இல்லை. சரி ஓகே இன்றைக்கி பாஸ்தா பண்ணலாம், மட்டன் வச்சுட்டு பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மட்டன் எடுத்தால் ஃப்ரீசரில் இருக்குது. அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது விடுறதுக்கு எப்படியுமே ஒரு 1/2 hour எடுக்கும். இதை ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சரி வெறும் பாஸ்தா பண்ணலான்னு பார்த்தா பாஸ்தா ஃபைஹா டேடிக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டின்னர் பண்ணணும். மொத்தத்தில் எனக்கு சமைக்கிற மூடே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, சரி ஓகே இந்த மட்டன் வச்சு நம்ம வேறு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஃபைஹா டேடியை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியில் போகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சரி மொத்தத்தில் நான் வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நமக்கு சமைக்கிற வேலை இல்லை, இருந்தாலுமே இந்த கிச்சன் க்ளீன் பண்ணணும். உடனே நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துடவும் முடியாது. அதனால் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி தனியாக அடுக்கி வச்சுட்டேன். கிச்சன் ஃபுல்லாக ஆல்ரெடி க்ளீனிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம டீ போட்டுட்டு வைக்கும்போது அதை டீ ஊற்றி குடிக்கும்போது பசங்க அங்கே இங்கேமா சிந்திடுவாங்க. ஸோ இப்படி தான் அடுப்பு கவுண்டர் டாப் வந்து நாஸ்தியாகும். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற பழக்கம் அது ரொம்ப அடிக்கடிலாம் கிடையாது. மந்த்லி 1 டைம் இல்லைனா 2 டைம் அவ்வளோதான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியில் பரோட்டா வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பட்டு இப்போது ரீசன்ட் டைமாக அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தான் சமைப்பேன். பட் நமக்கே சம்டைம்ஸ் ரொம்ப மூட் ஸ்விங்காக இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் வெளியில் வாங்குற மாதிரி பண்ணலாம். இல்லைனா வீட்டில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய மூட் ஸ்விங் டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்கிற வேண்டியதான். அந்த டைமில் காரமாக ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு போல் தோணுச்சு. இன்றைக்கி பரோட்டா அண்ட் சாம்பார் இது வாங்கிட்டு வந்தாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்காக இருக்குது, எனக்கு இப்போ சமைக்கிறதுக்கு மூட் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு வெளியில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரோட்டா வாங்கிட்டு வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. இது என்ன ரீசன்னா, ஃபைஹா பேபிக்கு பரோட்டா கொத்து பரோட்டா பிடிக்குமா, அதனால அவங்க பொண்ணுக்கு அவங்க வீட்டில் இருந்து சமைப்பாங்களாம். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகுமா ஆகாதா? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகுது, பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடையாது, அவங்க பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அது மட்டும் நல்லாவே புரிஞ்சுது. ஸோ எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் இதே அநியாயம் நடக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நைட்டு வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் மைண்டு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம கேட்க வேண்டியதுதான். ரொம்ப போட்டு குழம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். என் ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் முன்கூட்டியே பண்ணி வைப்பேன். அதுக்கு சுத்தமாக மூடே இல்லை அந்த நைட்டு. ஸோ காலையில் தான் எல்லாமே பண்ணேன். சோறுமா அடுப்பில் வச்சாச்சு.
மார்னிங் வந்துட்டு மோஸ்ட்லி டீ தான் எங்கள் வீட்டில் போடுவோம். ஈவினிங் தான் காஃபி போடுறது. எங்கள் வீட்டில் காஃபி சாப்பிட்றது யாருன்னு கேட்டால் நான் மட்டும்தான். ரொம்ப இல்லை, எனக்கு எப்போவாச்சும் பிடிக்கிற டைமில் காஃபி சாப்பிடுவேன். பட் இந்த காஃபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. 3 in 1 அப்படின்னு இருக்கும். பட் இந்த காஃபி இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியலை. ஆன்லைனில் சர்ச் பண்ணால் மேபி கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து மலேசியாவில் தான் கிடைக்கும். 3 in 1 காஃபி. இதில் ஒரு பேக்கெட்டில் 1 டம்ளர் தண்ணி, சுடு தண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே மில்க் பவுட்ரு, காஃபி, சுகர் எல்லாமே ஆட் ஆகியிருக்கும். இதில் வந்து 2 பேக்கெட் நான் சேர்த்து 3 பேருக்கு நான் வந்து காஃபி போட்டுருவேன். பால் போடும்போது கொஞ்சம் நம்ம சுகர் மட்டும் ஆட் பண்ணணும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே இந்த காஃபி ரொம்ப நான் லைக் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாளாக இங்கே இந்தியாவில் தேடி கண்டுபிடிக்க முடியாததை மலேசியாவிலேருந்து வாங்கியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து இறால் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு இறால் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இறால் கூட போட்டு பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை வேணும் அப்படின்ட்டு நேற்று ஈவினிங்கே அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டேன். எப்போவுமே ஈவினிங் வாங்கினேன் அப்படின்னா அந்த நைட்டு அந்த கீரையை அப்படி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கரெக்டாக சமைக்கிற மாதிரி. நமக்கு தான் நேற்று மைண்டு சரியில்லையே, அதனால் அப்படியே வச்சுட்டேன். அந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப அவசரமான டைம், நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னா நைட்டு வாங்கி ஒரு கேரி பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம கைனால் அப்படியே இப்படி லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னாலே அந்த கீரை அப்படியே தனியாக வந்துடும். அந்த கீரையோட தண்டு, அதாவது அந்த காம்பு வந்து தனியாக போயிடும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அவசரமாக நம்ம ரெடி பண்ணணும் லஞ்சுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். மோஸ்ட்லி நான் வந்து வாங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். முருங்கைக்கீரையெல்லாம் எங்கள் ஊரில் விலைக்கு வாங்க மாட்டோம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கும். எனக்கு வந்து அம்மா வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, மாமியார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது. அதனால் எனக்கு தேவைப்படும் போது நான் அங்கேயே வாங்கிப்பேன். மற்ற கீரைகள் பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை வந்து வெளியில் வாங்கிக்கிறோம். மோஸ்ட்லி மாதத்துக்கு ஒரு 4-5 டைம் ஆச்சு கண்டிப்பாக முருங்கைக்கீரை எல்லா பெண்களுமே எடுத்துக்கிறணும். குழந்தைங்களுக்குமே நான் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கிட்டேன். அதனால் அவங்க எதுவும் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. அது வந்து முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகா 2, 4-5 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கிறணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 5-6 இறால் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அந்த இறால் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா நமக்கு ஸ்மெல் வரும். எந்த மசாலாமே போடலை, சும்மா ராவாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக கறி மசாலா போடணும். பட் கறி மசாலா முடிஞ்சிருச்சு, அதனால் ஜீரக பவுட்ரு கொஞ்சமாக சேர்க்குறேன். கறி மசாலா ரெசிபி கேட்டு கண்டினியூவாக எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் கமெண்ட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்ஷால்லா கறி மசாலா கரெக்டான ரேஷியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக தண்ணி ஊற்றி தேங்காய் பேஸ்ட்டு இல்லைனா தேங்காய் பால் சேர்க்கணும். நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஆல்ரெடி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதனால் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு கீரையை அள்ளி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் சில கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நறுநறுன்னு இருக்கும், சில கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக போயிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அண்ட் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் மைண்ட் செட்டை எப்படி நம்ம வந்து கிளியராக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸால் அவதிப்படுறீங்க அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய மனநிலை அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கலாம். எப்போவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு போதும், மைண்டு நல்லா கிளியர் ஆகிடும். அண்ட் எப்போவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். அந்த மைண்டை எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தானாகவே தோணும். குழம்பு வந்து ஃபைஹா பேபி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஒரே ஒரு கரண்டி தான் வைப்பேன், அதுலேயுமே மிச்சம் கொண்டு வந்துடுவாங்க. முருங்கைக்கீரை வந்து ஃபைஹா பேபிக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்காக நான் வைக்காமலாம் இருக்க மாட்டேன். அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நம்மளே புறக்கி எடுத்துடணும். இல்லைனா அதை உட்காந்து அழகாக புறக்கி அந்த பாக்ஸ்லேயே வச்சு திரும்ப கொண்டு வந்துடுவா. அதை வந்து சாதத்து கூடவே அந்த கீரையை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படியுமே அந்த கீரை உள்ளே போய் தான் ஆகும், சாப்பிட்டு தான் ஆகணும். வெஜிடபிள்ஸு, கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதை இந்த மாதிரி சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இறால் வந்து குழம்புல உள்ளது வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம், அப்படியே கொண்டு வந்துடும். அதனால் கொஞ்சமாக அவளுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பையனுக்கு வந்து சாதத்து கூடவே குழம்பு சேர்த்து அந்த குழம்புல இருக்கக்கூடிய இறால் எல்லாமே வச்சுட்டேன். அண்ட் கீரை வந்து தனி பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன்.
எப்போவுமே ஃபையா பேபிக்குன்னு தனியாக சமைக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன பண்ணுறனோ அதுதான் சாப்பிட்டாகணும். இறால் மட்டும் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி வைப்பேன், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. மாம்பழம் இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்து விடுறேன். மாம்பழம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ மாம்பழ சீசன் இருக்கிறதால கொஞ்சம் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி பேக்கிங் அண்ட் டிஸ்பேட்ச் ஒர்க் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஷாம்பு ஆர்டர்ஸ் போட்ட எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆர்டர் போட்டவங்களுக்கு நான் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி நான் கொடுக்கணும். அதனால் ஒரு 3 days கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஆர்டர் நான் வந்து சீக்கிரமாக டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன். எனது வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஃபேஸ் பேக், ஹேர் பேக், பாத் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் ஹெர்பல் ஷாம்பு நம்ம வந்து சேல் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டலாக் கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் டிஸ்பேச்சிங் ஒர்க் இருந்துச்சு, அது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிளாஸ் இருந்துச்சு. என்னோடய கிளாஸையும் நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் எனக்கு எப்படியும் ஒரு 3 or 4 hours எனக்கு எடுக்கும். அதனால் அந்த அன்னைக்குன்னு மட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் நான் வந்து அந்த அன்னைக்குன்னு பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப நமக்கு ஷெடியூல் வந்து டைட் ஆகிடும். ஸோ அந்த நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு எனக்கு பிடிச்ச ரெசிபி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நேற்று நைட்டே இந்த ரெசிபி பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது பண்ணுற மூடு இல்லை. இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். மட்டன் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கீமா பண்ணுற அந்த ஒரு இதுக்கு வந்துடும். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம உப்புக்கல் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணும் அப்படின்னாலுமே சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எண்ணெய் நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி மட்டன் சேர்க்குறதால அது கொஞ்சம் கொலஸ்ட்ராலாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச கறியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ மட்டன் வந்து நான் வேக வைக்கலை. அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு மூடிட்டேன் அப்படின்னா தண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நான் அப்படியே மூடி போட்டுட்டேன் அப்படின்னால சீக்கிரமாக அதுலேயே வெந்துடும். இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மாவு நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன். கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நான் மைதா மாவு தான் எடுத்துக்கிட்டேன். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஆப்போ சோடா மட்டும் நான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்தால் நல்லா கெட்டி இல்லாமல் வரும். அப்படியும் பண்ணலாம். இல்லைனா விஸ்கு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கெட்டி இருக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த மட்டனுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, அது ஆல்ரெடி தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து ஒன்றோட ஒன்று நல்லா டைட்டாக போன மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி அது தனித்தனியாக உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த மட்டன் வந்து நல்லா வேகும். இது வந்து நான் இந்த ரெசிபிக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இது எவ்வளோ நாளாக நான் இந்தியாவில் தேடி அலைஞ்சேன், ஆனால் எதுலேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து மோஸ்ட்லி மலேசியாவில் தான் கிடைக்கும். ஜாலர் அப்பம், ஜாலர் முர்த்தபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிபி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக காட்டுறேன். இது 2 வெரைட்டியாக இருக்குது. இதில் வந்து கப் மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி பாட்டில்லையும் இருக்குது. ஸோ 2மே வாங்கிட்டேன். மலேசியாவிலேருந்து வாங்கியாச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் காத்திருந்து கிடைச்ச ஒரு விஷயம். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு எப்படா நம்ம சமைப்போம் அப்படின்னு ஆர்வமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு பவுலில் முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன், 3 முட்டை. இன்னொரு பவுலில் வந்து நெய், அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பண்ணுறதுக்கு 2 தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு தோசைக்கல் மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கும். இது ஒரு ஆளாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஓவராக பேக் பெயின் வந்துடும். அதனால் ஃபைஹா டேடியுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி விட்டுக்கிறணும். ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது லைட்டாக கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்து ஊற்றும்போது கரெக்டாக வந்துடுச்சு. இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இடைவெளி விட்ட மாதிரி இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன். இந்த தோசை மேலே இன்னொரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, இது
இதை எடுத்து இப்படியே இதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா இந்த 2 தோசையுமே ஒன்றா பைண்டிங் ஆகணும். அதுக்காக இந்த முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இது மேலே ஊற்றும்போது அந்த 2 தோசையுமே நல்லா ஒன்றா ஒட்டிக்கும். அதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் முட்டை ஸ்மெல் வந்து இதில் வரவே வராது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மட்டன் கைமா எடுத்துகிட்டு இது மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு அந்த முட்டை லைட்டாக ஊற்றிக்கலாம். இல்லைனா அந்த நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து 2மே சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இது மேலே கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 தோசையை நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 2 தோசையுமே மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பெரட்டி விட்டுடலாம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த பாட்டில் இல்லைனாலுமே நான் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் மூடியில் நல்லா ஒரு 2-3 ஹோல் போட்டுட்டு இதே மாதிரி பண்ணுவேன். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஒரு பொருளை வச்சு பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே நான் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பட் இதில் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் என்னென்னா இந்த ஒவ்வொரு தோசையாக ஊற்றி ஊற்றி எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 4 தோசை மாதிரி வரும். அதாவது மேலே 2 கீழே 2 லேயர் மாதிரி வரும். நம்ம நடுவில் வந்து இந்த மட்டன் கைமா வைப்போம். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாச்சு. நேற்று பண்ணலை அப்படின்னாலுமே இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேருக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா மட்டும்தான் ஒரு ரெசிபி பண்ணுவோம். நமக்கு மட்டும் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டோம். எப்போவுமே நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடணும். ஏன்னா எல்லார் மாதிரி தான் நாமளும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இந்த விளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.